ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு பற்றி இன்று பார்ப்போம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கல்விக் கழகு கசடர மொழிதல் என்று கூறி சென்றார்கள். சொல்லுக சொல்லில் பிறிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்றும் வள்ளுவன் கூறியிருக்கின்றான். அதோடு மட்டுமல்ல, ஏன் அவ்வாறு கூறினார்கள்? கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்றும் கூறினார்கள். இது ஒவ்வொன்றையும் பார்ப்பீர்களேயானால், நம்முடைய ஆசிரியர் ஒருவர் வகுப்பு நடத்தும் போது வகுப்புக்கு வந்திருக்கின்ற மாணவர்கள் கேட்டு மகிழ்வதை விட, அவர்கள் அந்த கருத்துக்களை வெளியில் சென்று சொல்லும்போது அந்த பள்ளிக்கூடத்திற்கு வகுப்பிற்கு வராத மாணவர்கள் கூட, ஐயோ நாம் இன்று அதை கேட்காமல் போய்விட்டோமே என்று வருத்தப்படும்படியாக பேசுவதுதான் ஒரு பேச்சிற்கு அழகு என்று வள்ளுவனே சொல்லி சென்றிருக்கின்றான். அதோடு மட்டுமல்ல, கடற்றும் அவையஞ்சான் கல்வி இனிதே. இனியவை நாற்பது. பொதுக்கூட்டங்களையும் பொது மேடைகளையும் கருத்தரங்குகளையும் வகுப்பறைகளையும் பார்த்து பயப்படாத ஒரு ஆசிரியரினுடைய கல்விதான் சிறந்த கல்வி. அதை பார்த்து அவன் பயந்தானே ஆனால் அது ஊமையன் கண்ட கனவுகளை போன்றது என்று இனியவை நாற்பதிலே நம்முடைய முன்னோர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லாதார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் பூத்தலின் பூவாமை நன்று. இதை சொன்னது நீதிநெறி விளக்கம். இதில் என்ன பொருள் தெரியுமா? தனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து ஒரு படித்த வாத்தியார் மாணவர்களுக்கு முன்னாலோ கருத்தரங்குகளிலோ மேடையிலே பேசும்போது மெய் விதிர்ப்பார் அப்படின்னா உடம்பு நடுங்குமா. அந்த கல்வியும் தேவையில்லைங்கிறார். கல்லாமல் அவையஞ்சா ஆகுல சொல்லுங்கிறார். படிக்காமல் வந்துட்டு படித்தவன் மாதிரி பேசுகிறான் பாருங்கள், அதுவும் தப்பு. இது ரெண்டும் பூத்தலின் பூவாமை நன்றுன்ட்டு போயிட்டான். இது பூவா பூக்கிறத விட பூக்காமலே இருந்துட்டு போயிடலாம். இது தோன்றுவதை விட தோன்றாமலே இருந்துவிட்டு போயிடலாம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. கல்லாதும் கேளாதும் அவை நடுவே சொல்லாடுவாரே அஞ்சற்பாற்றுன்ட்டான். ஒன்று படி, இல்லைன்னா படித்தவன் சொல்கிறத கேளு. இது ரெண்டுமே இல்லாமல் நான் படித்தவன் மாதிரி பேசாதேங்கிற. நல்லதுன்னா என்னென்னா, ஒரு நாள் பழகினும் பெரியோர்க்கேண்மை இருநிலம் பிளக்க வேர்கொள்ளுமே, 100 நாள் பழகினும் மூர்க்கர்க்கேண்மை நீருக்கு மேல் பாசி வேர்கொள்ளாதேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆசிரியர் ஒரு நாள் வகுப்பு நல்லா நடத்தினார்னா அப்படியே மனசில் பதியும். ஒரு ஆசிரியர் 100 நாள் நடத்தினா கூட அது ஒன்றுமே நம்மளுடைய மனதில் இடம் பிடிக்காது. ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியரா நல்ல ஆசிரியர் இல்லையா என்பதை மாணவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆசிரியர் வகுப்பு நடத்தும் போது, ஐயோ அந்த ஆசிரியர் வர்றாரு, எப்படா முடிப்பார் அப்படின்னு ஒரு மாணவன் நினைக்காமல், எவ்வளவு அருமையான கருத்துக்களை சொல்கின்றார், மனதிலே பதியும்படியாக கருத்துக்களை சொல்கின்றார், இந்த ஆசிரியர் வகுப்பை முடித்து விடக்கூடாதே என்று ஏங்க வைக்கின்ற ஆசிரியரனுடைய கல்விதான் சிறந்தது என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, நம்ம இதில் என்ன பார்க்கணும், ஆசிரியரை பற்றி இவ்வளவு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் நடந்து கொள்கின்ற விதத்தினால் மாணவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகிறது என்று பாருங்கள். காவல்துறை அதிகாரியாக நான் விசாரித்த ஒரு வழக்கையே இதுக்கு உதாரணமாக கூறுகின்றேன். ஒரு திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு ஏழை மாணவன் பள்ளிக்கூடத்திற்கு வரும்போது பக்கத்தில் இருக்கிற மாணவனுடைய பையிலிருந்து ஒரு 100 ரூபாய் பணத்தை எடுத்து விடுகின்றான். அந்த பையன் பணம் காணா போச்சுன்னு சொல்லி பறி கொடுத்தவன் ஆசிரியர்கிட்ட சொல்கிறான். ஆசிரியர் எல்லாருடைய புத்தக பையையும் செக் பண்ணுவேன்னு சொல்கிறார். உடனே இந்த மாணவன் எழுந்து, சார் நான் தான் சார் எடுத்தேன், நேற்று அந்த பையன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான், நான் ஏழை மாணவன், அவனுக்கு நான் இன்றைக்கி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், எனக்கு பணம் இல்லை, அதனால் அவன் பணத்தையே எடுத்து வாங்கி கொடுக்கலான்னு தப்பாக நினச்சிட்டேன், இந்தாங்க சார்னு கொடுக்குறான். அந்த ஆசிரியர் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் பின்னால் பார்ப்போம். இப்போது வாத்தலை என்ற இடத்திலே, திருச்சி மாவட்டத்திலே முக்கம்பு என்ற இடத்திலே ஒரு பெரிய மிலிட்ரி மேஜர் கொலை செய்யப்படுகிறார். அவர் கொலை செய்யப்படும் போது அவருடைய மனைவிக்கு கண்ணெதிரிலேயே கொலை செய்யப்படுகின்றார். அது சுற்றுலாத்தலம் என்பதனால் இந்த கொலையை செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு 1 மாதம் கழித்து அந்த கொலையை நாம் கண்டுபிடித்து குற்றவாளி இவன்தான் என்பதை உறுதி செய்து அதற்குரிய தடயங்கள் அத்துணையும் சேகரித்து
அந்த குற்றவாளியை கைது செய்து, நீ தான் இந்த குற்றத்தை செஞ்சுருக்க, ஏன் செஞ்சேன்னு கேட்குறாங்க எல்லாரும். சப் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, டிஎஸ்பி கேட்குறாரு, ஏடிஎஸ்பி கேட்குறாரு. அவன் ஒத்துக்கவே இல்லை. என்னிடம் நான் அப்போது மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் வந்து விசாரிக்கிறேன்ட்டு போனேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அரை நாள் விசாரித்த பிறகும் அவன் உண்மையை ஒத்துக்கொள்ளவில்லை. கொலை நடந்த பிறகு அவன் கொலையின் போது போட்டிருந்த ஜர்க்கின், அவன் கொலை செய்த பிறகு தான் குற்றவாளி என்பதை உணர்ந்து யாரும் தன்னை அடையாளம் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக மொட்டை அடித்திருக்கின்றான். அடுத்த நாளே சமயபுரம் கோயிலில் அந்த மொட்டை அடித்த நாவிதனில் ஆரம்பித்து, அந்த கொலை நடந்த அன்று அவன் எந்த பேருந்திலே சென்றானோ அந்த பேருந்து டிக்கெட் அந்த ஜர்க்கினில் இருந்துச்சு. அதை முதற்கொண்டு எடுத்துக்கொண்டு போய் அந்த கண்டக்டர் முதற்கொண்டு அழைச்சிட்டு போய் காமிச்ச பிறகு வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டான். நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா 3 நாளாக இருக்கியே, நீ தானே கொலை செஞ்சுருக்க, இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் ஒத்துக்கிறியே, இவ்வளோ கஷ்டப்படாமல் நீ எல்லாரையும் எங்களையும் கஷ்டப்படுத்தாமல் நீனும் கஷ்டப்படாமல் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டால், சார் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சார், நான் கெட்டு போனதுக்கு யாருன்னு காரணம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, பள்ளிக்கூடத்தில் 100 ரூபாய் பணம் திருடியதை, அந்த சம்பவத்தை இந்த மாணவன் குறிப்பிட்டான். அதற்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டால், அந்த மாணவன் தான் சார் நான். ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் 100 ரூபா நான் தான் எடுத்தேன்னு காண்பித்த பிறகு என்னை மன்னித்து விடுவார் என்னுடைய ஆசிரியர் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் மன்னிப்பதற்கு பதிலாக அவர் இடுப்பில் போட்டிருந்த பெல்ட்டை எடுத்து என்னை அடி பிச்சு எடுத்துட்டார் சார். அன்று நான் தெரிந்து கொண்டது திருடக்கூடாது என்பதல்ல, உண்மையை சொன்னால் ஆசிரியர் அடிப்பார் என்பதே. அதோடு மட்டுமல்ல சார், நான் தனியாக என்னை அடித்திருந்தால் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நான் காயப்பட்டதை பற்றி கூட வருத்தப்படவில்லை. ஆனால் அந்த ஆசிரியர் நான் நேசிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு முன்னால், எனக்கு வேண்டியவர்களுக்கு முன்னால் என்னை காயப்படுத்தி விட்டார் அல்லவா, அன்றிலிருந்து நான் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுவதில்லை. அதோடு மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கை திசை திரும்பி திருடனாகி கொலைகாரன் வரை வந்துவிட்டேன். இன்று வரை நான் உண்மையே பேசியதில்லை என்று கூறினான். அப்படி என்றால் எங்கே ஆரம்பிக்கின்றது பாருங்கள். ஆசிரியர்களுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அவசியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக இதனை கூறினேன். வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேலத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும் என்று கூறுவார்கள். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிப்பதாக நினைத்து தண்டித்து விடக்கூடாது. அவ்வாறு தண்டிக்கும்போது உடலிலே படுகின்ற அடி காயமாக மாறி மாயமாக மறைந்துவிடும். ஆனால் மென்மையான சொற்களால் அவனை அணுகும்போது அது அவனுடைய இதயத்திலே பதிந்து விடுகிறது. எப்படி என்றால், நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும் என்றால், ஒரு மிகப்பெரிய கடப்பாறையை எடுத்து பாறையை உடைக்கும் போது கடப்பாறை வளையுமே ஒழிய பாறை உடையாது சில நேரங்களிலே. ஆனால் அந்த பாறையிலே மலையிலே வளர்கின்ற ஒரு சிறு செடியினுடைய மென்மையான வேரானது அந்த மலையை துளைத்து கொண்டு உள்ளே செல்லும். அதைப்போல வன்மையான சொற்களை விட, கடுமையான அணுகுமுறையை விட மென்மையான அணுகுமுறை தான் மாணவர்களுடைய மனதிலே மாற்றத்தை உண்டாக்க முடியும் என்பதை நான் காவல்துறை அதிகாரியாக அறிந்ததை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை கூறினேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.